Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல எக்ஸைஸ் 1.5ல தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி 3 செட்டு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஏவும் பியும் எப்படி இருக்குன்னா செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அப்படி செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத நான் இங்கே ரோஸ்டர் ஃபார்முக்கு நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டுக்கு செட் பில்டர் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இசட்டுங்கிறப்ப இது ஒன் ஆஃப் தி இன்டீஜர். அந்த இன்டீஜரை வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -2 கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -2 வந்து நான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். -1 0 1 2 3 4 வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து பிங்கிற செட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் நம்பர் வந்து அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஹோல் நம்பர் இதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 எனக்கு கிடச்சிது. பியோட ஆன்சர். சி வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க -4 -1 0 2 3 4. இப்போ நான் இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும், அதாவது அந்த எலமெண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த செட்ஸோட எலமெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டியதான். எல்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறனால ப்ராக்கெட்டில் எனக்கு என்ன இருக்குன்னா பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. அப்போ நான் பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை தான் வந்து நான் எடுத்து எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா 0 வந்து எனக்கு காமனாக இருக்குது, 1 வந்து ஒன்று வந்து அது -1னா காமனில் வந்து சேராது, 2 அடுத்து 3 4 வந்து எனக்கு காமனாக இருக்குது. இதுதான் எனக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னு எழுதிட்டேன். ஏங்கிற செட்டில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா -1 0 1 2 3 4 யூனியன் போட்டு பி இன்டர்செக்ஷன் சியில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 0 2 3 4 கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். கம்பைன் பண்ணலாம் -1 0 1 2 3 4 எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இதை நான் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். அடுத்தது ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், அதோட எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு ஏ யூனியன் பிங்கிறப்ப ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு -1 0 1 2 3 4 5 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஏ யூனியன் சி, அதுவுமே வந்து கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சா -4 -1 0 1 2 3 4 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததே நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரெண்டுலேயுமே இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஏ யூனியன் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சியில் இருக்கிற எலமெண்ட்ஸை அடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -1 0 1 2 3 4 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அந்த எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இதை 2ன்னு எடுத்துட்டேன். இங்கே எனக்கு -1 0 1 2 3 4 கிடச்சிருக்கு. அடுத்து எல்ஹெச்எஸோட ஆன்சர்லேயும் -1 0 1 2 3 4 கிடச்சிருக்கு. ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிட்டேன். ஹென்ஸ் வெரிஃபைட். அடுத்தது ஃபோர்த்து சம்மில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம வெரிஃபை பண்ணால் மட்டும் போதும். எப்படி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வென் டயக்ராமை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பண்ணணும், பி இன்டர்செக்ஷன் சி பண்ணணும். பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற இடத்த தான் வந்து பி இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லுவோம். பி இன்டர்செக்ஷன் சிங்கிறப்ப பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற ஏரியா இது மட்டும்தான், அந்த ஏரியாவை ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறப்ப ஏங்கிற ஏரியா வந்து ஃபுல்லாத்தையும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சிங்கிறப்ப இங்கே ஏற்கனவே ஷேட் பண்ண ரீஜனை இந்த இடத்துல ஷேட் பண்ண போகிறேன்.
இது வந்து எனக்கு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இது எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இது நம்பர் 1ன்னுட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணுறது தான் ஏ யூனியன் பி. அதனால நான் ஏங்கிற செட்டை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து பிங்கிற செட்டை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டேன். இது எனக்கு ஏ யூனியன் பி. அடுத்து ஏ யூனியன் சிங்கிறப்ப ஏங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணணும். இப்போ ஏங்கிற செட்டை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது சிங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷனுங்கிறப்ப ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற ஏரியா. ரெண்டுலேயுமே நான் காமனாக ஷேட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஏவை வந்து ஃபுல்லாமே ஷேட் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே காமனாக. அதனால் அதை ஃபுல்லாத்தையும் நான் ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் வந்து ஏக்கும் சிக்கும் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஷேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஷேட் பண்ணியிருக்கேன். காமனாக எனக்கு ஏங்கிற ரீஜியன் வந்து காமனாக வந்து எனக்கு ஷேட் ஆகிருக்கு. அந்த ஏங்கிற ரீஜியன் வந்து இங்கே ஃபுல்லாமே காமனாக ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து எங்கே காமனாக ஷேட் ஆகிருக்குன்னா இந்த ரீஜியன் வந்து எனக்கு காமனாக ரெண்டு இதுலேயுமே ஷேட் ஆகிருக்கு. அதனால் அந்த ரீஜியனையுமே நான் வந்து காமனாக ஷேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பி இன்டர்செக்ஷன் சிங்கிற இடத்துல பியும் சியும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறப்ப ஏங்கிற சர்க்கிளை வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணேன். அதனால் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தேன், அதை நான் வந்து ரீஷேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பி இன்டர்செக்ஷன் சியில் ஷேட் பண்ண ரீஜியனை இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸோட ஆன்சர். இது வந்து ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால ரெண்டுமே இங்கே வந்து எனக்கு சேமாக தான் இருக்குது. அதனால் நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் ஷேட் ஆகிருக்காங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதை நான் வெரிஃபை பண்ணனால ஹென்ஸ் வெரிஃபைன்னுட்டு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.